யார் சார் இந்த children's movies is one of the best. It was the wholesomest movie I have ever watched. And storytelling, அது மியூசிக்கலா வந்து சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி பார்த்து சிரிச்சிட்டே இருப்பேன். எனக்குலாம் ஆண்டே இருந்துச்சு. நாட்டுமுறையில இருந்து டைனோசர் வருமாப்பா? ஐ திங்க் இந்த டைம்ல இப்படி ஒரு படம் எனக்கு ரொம்ப தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தெரபி மாதிரி இருந்தது. ஸோ ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் ஒவ்வொன்றும் வந்து மைண்ட் ப்ளோயிங்கா இருந்தது. நிறையா லைக் ஃபன்னா இருந்தது, என்டர்டைன்மெண்ட் இருந்தது. ஃபேமிலியோட எல்லாரும் கண்டிப்பா வரணும். படம் வேற லெவல்ல இருந்தது. ராம் சார் கிட்ட வந்து இப்படி ஒரு அட்டம் நான் எதிரே பார்க்கல. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஃபீனிக்ஸ் படத்தோட விமர்சனம். ஃபீனிக்ஸ் அப்படின்னோட வீழான் அப்படிங்கிறத அவங்க ஒரு சப் டைட்டிலாகவும் வச்சுருக்கிறாங்க. இந்த படத்தில் சூர்யா சேதுபதி கதாநாயகராக நடிச்சிருக்கிறாரு. ஒரு 18-19 வயசுக்குள்ளார தான் இருக்கும். ஆனால் வந்து வேறு லெவலில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாருங்கிறத விட அந்த கேரக்டராகவே மாறி வாழ்ந்துருக்கிறாரு. முன்பாதி முழுக்க ஆக்ஷன், பின்பாதி அதுக்கான ரீசன் கூடவே இந்த சூர்யா சேதுபதிக்கு நல்ல ரியாக்ஷனும் வரும் அப்படிங்கிறத பின்பாதியில் காமிச்சிருக்கிறாங்க. முன்பாதியில் அதிரடி ஆக்ஷனும் வரும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. இந்த சூர்யா சேதுபதின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விஜய் சேதுபதி அவருடைய மகன் தான். அப்பா ரியாக்ஷன், முக எக்ஸ்ப்ரெஷன், இதன் மூலயமா ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், இதன் மூலயமா இன்றைக்கி பெரிய ஹீரோவாக இறங்கி இன்றைக்கி ஆக்ஷன்லேயும் கலக்கிட்டு இருக்காரு, ரொமான்ஸ்லேயும் கலக்கிட்டு இருக்காரு. மகன் ஓப்பனிங்கு ஆக்ஷன், கொஞ்சம் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு அசத்தி இருக்கிறாப்புல. ஆனால் இந்த படத்தில் இவருக்கு காதலியே கிடையாது. காதல் இல்லைன்னா மனைவி உண்டான்னு கேட்காதீங்க, அதுவும் கிடையாது. படத்தோட கதை என்ன, களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் சீனு அந்த ஏரியா எம்எல்ஏவை, வட சென்னைன்னு வச்சுக்கோங்களேன், நார்த் மெட்ராஸில் ஒரு ஏரியா எம்எல்ஏவை கொன்னுட்டு, அதுவும் இழவுக்கு வந்த இடத்துல அவரை கொன்னுட்டு உள்ளே போகிறாப்புல நம்ம ஹீரோ. ஏன் கொன்னார், எதுக்கு கொன்னார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு முதல் பாதியில் விடையே இல்லை. என்னடா ஒரு விஜய் சேதுபதியோட மகன் ஒரு கருத்தாழமிக்க கதையில் நடிக்கக்கூடாதா அப்படின்னு தோணுது. அவ்வளோ ஆக்ஷன், ஆனால் அதிரடி ஆக்ஷன் பிரியர்களுக்கு விருந்தாக இருக்குது. ஏன்னா அந்த படத்தை எடுத்தவர் ஒரு ஃபைட் மாஸ்டர் அனலரஸ், அவர் தான் இந்த படத்துக்கு டைரக்டர். அவர் மனைவி தான் ப்ரொடியூசர். இன்னொரு ப்ரொடியூசராக நம்ம விஷால் அவர் கூடலாம் இருந்த முருகராஜ், அவரும் நிர்வாக தயாரிப்பாளராக இருக்கார். ஸோ ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லை. முன்பாதி முழுக்க ஆக்ஷன், இரண்டாம் பாதி தொடங்குதுங்க. ஏன் இவர் அப்படி எம்எல்ஏவை நடு ரோட்டில், அதுவும் அவ்வளோ போலீஸு முக்கியஸ்தர்கள்லாம் கூடியிருக்கிற ஒரு இறந்த துக்க வீட்டில் வச்சு வெட்டி கொள்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த படத்தோட கதைக்கான கரு. ஏன் கொள்கிறாரு? ஒரு எம்எல்ஏ மேலே அவ்வளோ ஆத்திரம் வருதுன்னா, சாதாரண சாக்கடை அடைப்பு, சாலை போடுதல் இதுக்காக வராது. ஏன் வருது அப்படிங்கிறத பின்பாதியில் வேறு லெவலில் சொல்லியிருக்கிறாங்க. நாம் கொடுத்த காசுக்கு இன்ட்ரோல் முடிஞ்சு ஒரு பாக்ஸிங் சீக்வன்ஸ், பாக்ஸிங் டோர்னமெண்ட்டு, அங்கே அது ஒன்று போதுங்க, மிரட்டி இருக்கிறாப்புல. விஜய் சேதுபதி நடிப்பின் மூலயமா முன்னுக்கு வந்தாருன்னா, இவர் அதிரடி ஆக்ஷன் மூலயமா முன்னுக்கு வருவார்ன்றது தோணுது. ஆனால் முகத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன் கூடுதலாக, படம் தானே, என்னதான் புலிக்கு பிறந்ததா என்றாலும் முதல் படம் கொஞ்சம் முன்ன தானே இருக்கும். அந்த மாதிரி அது கூட ஆக்ஷனில் இல்லை, முக ரியாக்ஷனில் மட்டும்தான். என்ன சொல்ல போனால் போக இன்னும் அழகாகிடுவார் தம்பி. நம்ம பார்க்காத தனுஷா, நம்ம பார்க்காத விஜயா,
இந்த பையன் அவங்களோடலாம் பெட்டராகவே இருக்காப்புல, அருமையாக நடிச்சிருக்காப்புல. ஏன் எம்எல்ஏவை கொள்கிறாரு? அதன் பிறகு எம்எல்ஏவோட ஆட்கள், குறிப்பாக அவருடைய மனைவி, அவருடைய மாமனார் மனைவி வரலட்சுமி சரத்குமார், மாமனார் ஒரு பெரும் வில்லன் நடிகர், அப்படி கரடு முரடாக இருக்கிறாரு. அவர் 2 பேரும் அமைச்சராக இருக்கிறார். 2 பேரும் சேர்ந்து இவரை தீர்த்து கட்ட சிறுவர் திருத்த பள்ளிக்கு ஆட்கள் அனுப்புகிறாங்க. அங்கே முதல்ல சிறு குற்றவாளிகள் அனுப்புகிறாங்க. அவங்கள என்ன பண்ணுறாரு, அடுத்து ஜெயிலில் இருக்கிற ஒரு 2ஆம் நிலை 3ஆம் நிலை வார்டன் உதவியோட அடுத்து இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு ஏரியாவையும் காட்டுறாங்க. ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ஊபி இங்கெல்லாம் இருக்கிற ரவுடி சிறுவர்களை அனுப்பி இவரை கொல்ல பார்க்குறாங்க. அத்தனை பேரையும் இவர் அதிரடியில் துவம்சம் பண்ணாரா, இல்லை அவங்கள்ட்ட சுரண்டு விழுந்தாரா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பெரிய ஆட்களே ஒரு கட்டத்துக்கு மேலே சிறுவர் பள்ளிக்குள்ளார இறங்குறாங்க. ஏன் இறங்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, இவர் என்ன ஆனார், எப்படி சமயோஜிதமாக புத்திசாலித்தனமாக அவங்கள்ட்ட தப்பிச்சாரா, இல்லை எம்எல்ஏவுக்கு நேர்ந்த கதை இவருக்கு நடந்ததா அப்படிங்கிறத கிளைமாக்ஸில் கொண்டு வந்து முடிக்கிறாங்க. இவருக்கு ஜோடி இல்லை, ஆனால் இவருக்கு பிரதராக வர்றவருக்கு ஜோடி இருக்குது. கிளைமாக்ஸில் ஒரு கேள்வி கேட்பார். அங்கே ஒரு ட்விஸ்ட்டு, ஏண்டா உங்களுக்கு இந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணுச்சுன்ட்டு அங்கே யோசிக்கவே முடியாது, யூகிக்கவே முடியாது. வேறு லெவலில் இருக்குது. மொத்தத்தில் சூர்யா சேதுபதி பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. குட்டி குணாங்கிற ஒரு சிறுவர் சிறுத பள்ளி கைதிக்கு ஜெயிலரே பயப்படுறாரு. ஆனால் இவர் எப்படி அவரை வந்து அடித்து துவம்சம் பண்ணுறாரு. ஆனால் வேல்ராஜ் இந்த படத்தோட கேமராமேன் நேர்மையான ஒரு ஜெயிலராக வர்றாரு. அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரியும் கீழே இருக்கிற அதிகாரிகளும் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஆடுகளம் முருகதாஸ் நியாயமான போலீஸ்காரராக வேல்ராஜுக்கு இதுவாக உதவியாக வர்றாரு. சிறுவர் சிறுத்தை பள்ளியில் அவர் ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி ஒரு கேரக்டர்னு வச்சுக்கிங்களேன் ஜெயிலுக்குள்ளார. அவர் வந்து இந்த பையனுக்காக மனசு பதைக்கிறலாம் வேறு லெவலில் இருக்குது. அதுமாதிரி முத்துக்குமார் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி விக்ரம் படத்துலலாம் வேறு லெவல் கேரக்டர். சம்பத் பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் பிள்ளைய அடித்து காலி பண்ணுங்கடான்னு சொல்கிற இடத்துலலாம் வேறு லெவல் அரசியல்வாதியாக சொல்லிக்கிறாரு. இப்படி படத்தில் வந்து அதுவும் வந்து லாஜிக்காக எடுத்துருக்குறாங்க. இப்படி ஒரு ஆக்ஷன் படத்தை லாஜிக்காக எடுக்கிறதுங்கிறது முடியாது. அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு நம்ம அனல் அரசு. தேவதர்ஷினி அவங்க தான் இவருக்கு அம்மாவாக வராங்க. ஹீரோ சூர்யா சேதுபதிக்கு அவங்க அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்கள மாதிரியே பெண்ணோட இவங்க அண்ணனோட காதலியோட அம்மாவை வர காயத்ரி அந்த அம்மாவும் சிறப்பாக நடிச்சிருக்குது. இப்படி எல்லாரையுமே பாராட்டிகிட்டே போகலாம். நடித்த எல்லோரும் எந்த குறையும் வைக்கல, உண்மையாகவே திருப்தியாக பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் அந்த ராயன், பிரசாந்த் இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுடி கேரக்டரில் வர நடிகர்கள்லாம் கூட ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. சாம் சிஎஸோட மியூசிக் படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. வரலட்சுமி சரத்குமார் வில்லியாக வாழ்ந்துருக்குறாங்க. என் புருஷனை கொண்டவனை நான் சும்மா மட்டும் அவனை தீர்த்துக்கிட்டாங்கடான்னு ஒரு முறை தோத்தும் ஜெயிலுக்குள்ளார சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்குள்ளார ஆட்கள் அனுப்புகிற இடத்துல அவங்க வேறு லெவலில் இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த தம்பி சூர்யா சேதுபதியோட அண்ணனாக வர்ற காக்கா முட்டை படத்தில் 2 சின்ன பசங்க வருவாங்க இல்லையா, அவங்களுடைய அண்ணனாக வர்றவர் தான் வர்றாரு. பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. இது இல்லாமல் சாம் சிஎஸோட மியூசிக், அனல் அரசோட டைரக்ஷன், அது மாதிரி இந்த படத்தில் ஒளிப்பதிவும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. வேல்ராஜ் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அனல் அரசு இவ்வளோ நாளாக ஆக்ஷனில் அரசாக இருந்தார். இந்த படத்துக்கு அப்புறம் இயக்கத்தில் அரசாகிட்டார். அதே மாதிரி தான் ஒரே படத்தில் நான் குட்டி ஆனால் பூனைக்குட்டி இல்லை புலிக்குட்டி அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாப்புல சூர்யா சேதுபதி. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மொத்தத்தில் ஃபீனிக்ஸ் சாம்பல்லேருந்து உயிர்த்தெழுகிற பறவை இங்கே தடிதடியான அடியாட்கள்கிட்டேருந்து தன் உயிரை கவர்ந்து பண்ணி மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுகிற ஒரு கேரக்டர். ஆக்ஷன் பிரியர்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் இந்த படம் ஏதோ ஒரு வகையில் உள்ளங்கவரும். ஃபீனிக்ஸ் ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.